Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டொமேட்டோ பீனட் சட்னி. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாய் ஆர் சாஸ்பேனில் 1/4 கப் அளவுக்கு கிரவுண்ட்நட் எடுத்து நல்லா வறுத்துக்கணும். கிரவுண்ட்நட் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டாக படப்படன்னு பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதுமான அளவுக்கு இருக்கும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா ஈவனாக நம்மளுக்கு குக் ஆகி ரோஸ்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். மற்ற பொருள்களை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அதே சாஸ்பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சும்மா ஒரு குட்டி பட்டன் அளவுக்கு இருக்கக்கூடிய டேமரிண்ட் ஆட் பண்ணிக்கிட்டு காரத்துக்கு தேவையான வரமிளகாயும் 4 பூண்டு பல்லையும் ஆட் பண்ணி இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மஷியாகி வரணும். அதனால் இதை மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு நல்லா மஷியாக குக் ஆகி வந்துடும். ஏன்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இல்லைனா தக்காளி ஒரு மாதிரி எரிஞ்ச ஸ்மெல் வந்துடும், அது நல்லா இருக்காமல் போயிடும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா மஷியாக குக் ஆகி வந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கிரவுண்ட்நட், அது கூடயே சேர்த்து இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் தண்ணி ஊற்றி. இப்போ பார்த்திங்களா, எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். மீன்வைலில் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, தேவையான அளவுக்கு வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா தாளித்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான டொமேட்டோ பீனட் சட்னி கார்லிக்கோட ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.